இரண்டாவது பாருங்க, ஒரு ப்ராஃபட்டிக் அனாயிண்டிங், தீர்க்க தரிசன அபிஷேகம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 28, 29 சொல்லுகிறது, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். அந்நாட்களில் ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆவியை ஊற்றுவேன், அவர்களும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். இதே வசனத்தை, இதே காரியத்தை அப்போஸ்தலர் சொல்லும்போது இன்னும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள், என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு அனாயிண்டிங். இந்த அனாயிண்டிங் எப்போ கிடைக்கும் என்றால் கடைசி நாட்களில் கொடுக்கறதுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்போ இதுவரைக்கும் தீர்க்க தரிசனம் சொன்னாங்களே, இதுவரைக்கும் சொன்ன தீர்க்க தரிசனங்களும் தீர்க்க தரிசியுடைய செயல்பாடுகளும் இனி வரக்கூடிய கடைசி கால தீர்க்க தரிசிகளின் தீர்க்க தரிசனங்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் ஒப்பிடத்தக்கன அல்ல. இதுக்கு முன்னால் அவங்க பேசுனாங்க, அந்த ஆவிக்கும் கடைசி காலத்தில் கர்த்தர் கொடுக்க போகிற தீர்க்க தரிசன அபிஷேகத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனம் கொல்லும், இந்த தீர்க்க தரிசனம் உயிர்ப்பிக்கும், இந்த தீர்க்க தரிசனம் கட்டும், இந்த தீர்க்க தரிசனம் கட்டவிழ்க்கும். இதில் இந்த தீர்க்க தரிசனத்தில் வெறும் செய்தி மாத்திரம் இருக்காது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில், திருச்சபையின் காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசிகள் இருந்தாங்க, அவர்களுடைய செயல்பாடு வித்தியாசமாக இருந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தீர்க்க தரிசிகள் இருந்தாங்க, அவர்களுடைய தீர்க்க தரிசனமும் செயல்பாடுகளும் வித்தியாசமாக இருந்தது. ஆனால் அந்த கடைசி காலத்தில் வர்றவங்க வேற மாதிரி இருப்பாங்க. புதிய ஏற்பாட்டு கால தீர்க்க தரிசிகள் சபை சார்ந்து மந்தைக்கு அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்கும் அவர்களை பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கும் தான் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. ஏதோ இங்கொன்றும் அங்கொன்றும் வரப்போகிற நிகழ்வுகளை சொல்லியிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த ப்ராஃபசிஸ் திருச்சபையின் காலத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் அந்தந்த சபைகளுக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கும் மாத்திரம் உரியதாக இருந்தது. சபையின் பக்தி வைராக்கியத்துக்காக கர்த்தர் சிலரை தீர்க்கதரிசிகளாக அபிஷேகம் பண்ணினார் என்று கர்த்தருடைய வேதம் சொன்னதுனால அவங்களுடைய மெயின் மினிஸ்ட்ரி என்னன்னு கேட்டால் சபை. அப்போ ஒரு சபைக்கு சொன்னது இன்னொரு சபைக்கு தேவைப்படாது. அதனால தான் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் பெரிய அளவிலே தீர்க்கதரிசிகள் பேசப்படவில்லை. அவங்க தீர்க்க தரிசனம்லாம் ஒரு குறுகின இடத்துக்குரியது, ஒரு ஊழியத்திற்கோ ஒரு சபையினுடைய கூடுதலுக்கோ மாத்திரம் உரியது. அவ்வளோதான் சொல்லியிருப்பாங்க. சபையில் இன்றைக்கி நிலைமை சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை, சபையில் இருக்கிற நிர்வாகம் சரியில்லை, சபையில் சில குடும்பங்கள் வேறு மாதிரி இருக்கிறாங்க, சபையாருடைய விசுவாசத்துக்கு எதிராக சாத்தான் போராடுகிறான், இதெல்லாம் முன்னறிவித்து சொல்லுவாங்க. நீங்கள் ஜெபத்தை கூட்டணும், நீங்கள் காணிக்கையின் மேலே கவனம் வச்சுருக்கீங்க, பண ஆசை துறக்கணும், அவங்களுடைய குறைகளை சொல்லி அவங்கள மாத்திரம் பரிசுத்தப்படுத்தி அவங்கள பக்தி விருத்தியிலிருந்து வலுவாமல் காத்துக்கொள்ளத்தான் தீர்க்கதரிசிகள் சபை காலத்தில் பெருவாரியாக பயன்படுத்தப்பட்டாங்க. அதனால் இந்த திருச்சபையின் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு யோவான் சொன்ன மாதிரி, எசேக்கியேல் சொன்ன மாதிரி, தானியேல் சொன்ன மாதிரி, ஒரு எரேமியா சொன்ன மாதிரி பெரிய தீர்க்கதரிசிகளையும் தீர்க்க தரிசனங்களையும் நம்மளால் பார்க்க முடியலை. ஏனென்றால் இது சபையின் பக்தி விருத்திக்காக கர்த்தர் எழுப்பின தீர்க்கதரிசிகள் தான் இருந்தாங்க. நிறைய இடத்துல பெருவாரியா 1-2 வேணுமானால் எங்கேயா இருந்திருக்கலாம், அது நமக்கு தெரியல. இந்த தீர்க்க தரிசனங்கள் இந்த காலத்தில் கொண்டாடப்படவில்லை, வெகு ஜனங்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அது அந்தந்த சபைக்கு உரியது, சபையோடு முடிந்து விட்டது. ஆனால் கர்த்தர் இன்னொரு அலையை எழுப்புகிறார், தீர்க்க தரிசன அலை. அது கடைசி நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனங்கள் வித்தியாசமானவைகள். இது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் உரியது. இது ஜனங்களுக்கு சொல்லப்படுகிற செய்தியை மாத்திரம் கொன்றாமல் கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் யுத்தம் செய்கிறதையும் அல்லது அழிக்கப்பட்டவைகளை உயிர்ப்பிக்கிறதையும், ஜனங்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணுகிறதையும், சாத்தானுக்கு டஃப் கொடுக்கிறதையும், சாத்தானுக்கு எதிராக யுத்தம் செய்கிறதையும் தெளிவாக உங்களால் பார்க்க முடியும். கர்த்தருடைய அற்புதங்களை கட்டவிழ்த்து விடுகிறதையும் இந்த தீர்க்கதரிசிகள் வித்தியாசமாக இருப்பாங்க.
அவர்கள் எப்படி இருப்பார்கள் பாருங்க. அதோடைய பீக் நம்ம பார்க்குறோம். வானத்திலிருந்து 2 சாட்சிகள் இறங்கி வந்தாங்க. அவர்கள் எப்படி உபத்திரவ காலத்தின் நடுவிலே மத்திய நாட்களில் 7 வருஷ உபத்திரவ காலத்தின் மத்திய பகுதியில் 2 சாட்சிகள், 2 தீர்க்கதரிசிகள், வானத்திலிருந்து 2 ஒலிவ மரங்கள் இறங்கி வந்தாங்க. அவர்களை அடக்குவதற்கும் அவர்களை கட்டுவதற்கும் மடக்குவதற்கும் சாத்தான் என்னென்ன விதத்தில் முயற்சி பண்ண முடியுமோ எல்லா விதத்திலும் முயற்சி பண்ணினான். ஆனால் முடியல. அவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் எதிர்வினை ஆற்றிக்கொண்டே இருந்தாங்க. அவன் செய்கிற எல்லாவற்றையும் முடக்கி கொண்டே இருந்தாங்க. கடைசியிலே கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர்கள் தேசத்தில் கொலை செய்யப்பட்டு அவர்கள் உயிரோடு உயிர் தெழுந்தார்கள். அப்போ இந்த கடைசி கால தீர்க்கதரிசிகள், சொல்லப்போகிற தீர்க்கதரிசிகள் இப்போவே ஆரம்பிச்சிருவாங்க. அதோடைய பீக்கில் தான் அந்த 2 சாட்சிகள் வெளிப்பட ஆரம்பிப்பாங்க. அப்போ கர்த்தர் சொல்கிறார், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க, வாலிபர்கள் தரிசனம் காண்பாங்க, மூப்பர்கள் சொப்பனம் பார்ப்பாங்க. அந்நாட்களில் எல்லா ஊழியக்காரர்கள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அந்த கடைசி நாட்களில் அப்போ அவர்கள் எனக்கென்று தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. என்ன தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க? அந்த தீர்க்க தரிசனம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இந்த தீர்க்க தரிசன ஆவி எப்படிப்பட்டதாக இருக்கும்? இந்த தீர்க்க தரிசனம் என்பது வெறும் செய்தியை கொண்டிருக்காது. இந்த தீர்க்க தரிசனம் அழிக்கும், எழுப்பும், பேசும், கட்டும், கட்டவிழ்க்கும், எல்லாம் நடக்கும். எப்படி எலியா வானத்தை கட்டினானோ அதே போல் இயற்கையை கட்டுவாங்க. இவங்க எப்படி கட்டவிழ்த்தாரோ அதே போல் இயற்கையை கட்டவிழ்ப்பாங்க. செயல்பட முடியாமல் ஆக்கிடுவாங்க. ஒரு வார்த்தையினாலே சாத்தானோட யுத்தம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைமுறையை எழுப்பத்தான் கர்த்தர் இந்த தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கடைசி நாட்களிலே கொடுக்கிறேன்னு சொல்கிறார். இந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் மாத்திரம் எல்லா காலத்திலும் வேலை செய்தது. பாருங்கள், அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசி இருந்தாங்க, புதிய ஏற்பாட்டு காலத்திலும் தீர்க்கதரிசி இருந்தாங்க. சபையின் பக்தி விருத்திக்காக கர்த்தர் உங்களில் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை மேய்ப்பராகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சொல்லும்போது தீர்க்கதரிசி என்பது 2வது இடத்தை பிடிக்கிறது. சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் அழைத்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ தான் எப்போவுமே இந்த அபிஷேகம் இருக்குதே. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசி இருந்தாங்க, புதிய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசி இருந்தாங்க. அப்போ தீர்க்க தரிசன ஆவியை ஊற்றுவேன் என்று ஒரு வாக்கு தத்தத்தை ஏன் விசேஷமாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் விசேஷமான தீர்க்க தரிசன அபிஷேகம். இல்லாட்டா அது எப்போவுமே இருக்குதே, எப்போவுமே கொடுத்துக்கிட்டு இருக்கதை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அரிசி கிடைக்கிது, அரிசி என்ன விலை கிடைக்குது, எல்லா நேரத்திலும் கிடைக்கிறது. திடீர்னு ஒருத்தர் வந்து நான் உங்களுக்கு அரிசி கொடுப்பேன்னு சொல்லி எப்படி வாக்குறுதி கொடுக்க முடியும்? அதான் எப்போவுமே கிடைச்சிக்கிட்டு இருக்குதே. அப்போ கிடைக்கத்தற்கு அரிய ஒரு காரியத்தை தான் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுவாங்க. தீர்க்கதரிசிகளை பொறுத்தளவில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தாங்க, புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தாங்க, கடைசி காலத்தில் வரப்போகிறாங்க. அதான் ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிறார்களே. நான் ஊற்றுவேன் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் ஏன் தரணும்னு கேட்டால், இந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் இதுவரைக்கும் கிரியை செய்த தீர்க்க தரிசன அபிஷேகங்களிலிருந்து வித்தியாசமானது. இது ஒரு கூட்டத்தாருக்கு உரியதல்ல. இது வாலிபர்களுக்கும், குழந்தைகளுக்கும், கன்னியர்களுக்கும், மூப்பர்களுக்கும், எல்லா ஊழியர்களுக்கும் உரியது இந்த தீர்க்க தரிசனம். அடுத்து 3வது ஒரு காரியம் பாருங்க, யுத்த அபிஷேகம். கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் எதற்கு யுத்த அபிஷேகம் அப்படின்னு கேட்டால், இந்த யுத்தம் என்பது ஆவிக்குரிய ஒரு யுத்தம். இனி வரக்கூடிய காலத்தில் கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு யுத்தத்தை இருக்கிறது என்று முன்னெச்சரிக்கை செய்திருக்கிறார். எபேசியர் 6வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன யுத்தம் என்பதை பற்றி எழுதியிருக்கிறது. இதுவரைக்கும் உலக சரித்திரமும் சரி, வேதாகம சரித்திரம் சரி, நிறைய யுத்தங்களை பற்றி பேசுகிறது. உலக சரித்திரத்தில் பாருங்கள், பெரிய பெரிய வார், கிரேக்க போர் இருக்கிறது, சிலுவை போர்கள் இருக்கிறது, 1ஆம் உலகப் போர் இருக்குது, 2வது உலகப் போர் இருக்கிறது. இது மாதிரி பெரிய பெரிய யுத்தங்கள், ரஷ்ய போர் இருக்குது, பிரெஞ்சு போர் இருக்குது. இப்படி நிறைய யுத்தங்களை பற்றி சரித்திரம் பேசுகிறது. வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னாலும் பெரிய பெரிய யுத்தங்களை பற்றி, படையெடுப்புகளை பற்றி வேதமும் பேசுகிறது. ஆனால் இதுவரைக்கும் பேசப்படாத ஒரு யுத்தம் இருக்கிறது. அந்த யுத்தம் ஆவிகளுடனே செய்கிற யுத்தம். இந்த யுத்தம் கடைசி காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம். கடைசி காலத்தில் வருகிற தேவனுடைய பிள்ளைகள், இதுவரைக்கும் மாம்சத்தோட சண்டை போட்டோம்,
மனிதர்களோட சண்டை போட்டோம், அரசாங்கங்களோட சண்டை போட்டோம். இனி கடைசி காலத்தில் ஒரு யுத்தம் வருகிறது. இந்த யுத்தங்களுக்கெல்லாம் காரணமான பின்னாலே மறைந்து கொண்டிருந்த சாத்தானோட நேரடியாக யுத்தம் பண்ண போகிறோம். இந்த யுத்தத்தை கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி, இந்த யுத்தத்தை செய்வதற்கு ஒரு அபிஷேகத்தையும் நான் உனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த யுத்தம் ஒரு அலை போல வரும் தேசங்கள் மேலே. ஆவிகளுடைய யுத்தம், ஆவிக்குரிய போர். இதுக்கு முன்னால் பார்த்ததெல்லாம் மாம்சத்துக்குரிய போர். எந்த மாம்சத்துக்குரிய போருக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல், ஒரு ஆவிக்குரிய கூட்டம் இருக்கும். ஒரு பிசாசு இருப்பான், பிசாசுடைய தலைமை இருக்கும். ஹிட்லர் காலத்தில் அத்தனை பேரை கொன்றொழிச்சாங்களே, அதுக்கு பின்னால் ஒரு ஆவி இருக்கும். உலகப்போரில் அவ்வளோ ஜனங்களை கொன்றொழித்தார்களே, பின்னால் ஒரு ஆவி இருக்கும். ஆனால் நம்ம இந்த ஆவியோடு இதுவரைக்கும் யுத்தம் பண்ணதில்லை. அதற்கு அந்த ஆவி பயன்படுத்துகிற மனிதர்களோடையும் இராணுவங்களோடையும் தேசங்களோடையும் தான் யுத்தம் பண்ணி இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கடைசி காலத்தில் தான் இத்தனை குழப்பங்களுக்கும் யுத்தங்களுக்கும் காரணமாக இருந்த சாத்தான நேருக்கு நேராக எதிர்க்க போகிற ஒரு தலைமுறை வருகிறார். தாவீது பெரிய யுத்த புருஷன் தான், யோசுவா ஒரு பெரிய யுத்த புருஷன் தான். ஆனால் அவர்களுக்கு கூட மாம்சத்தோடே பண்ணுகிற யுத்தம் தான் கொடுக்கப்பட்டது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியம் பாருங்களேன், மாம்சத்தில் பண்ணுற யுத்தம். அமலேக்கியரோட யுத்தம் பண்ணு, எபூசியரோட யுத்தம் பண்ணு, அப்படி சொல்லி மனிதர்களோட. ஆனால் நமக்கு மாத்திரம் வேறொரு யுத்தத்தை கடைசி கால சந்ததிக்கு கர்த்தர் வரப்போவதாக சொல்லி இருக்கிறார். அது என்ன யுத்தம்னு பார்த்தீங்கன்னா, மாம்சத்தோடும் அல்ல. இதுக்கு முன்னால் உங்கள் முற்பிதாக்கள் செஞ்சாங்களே, பரிசுத்தவான்கள் கூட, மோசே கூட பட்டயம் எடுத்து போனதா சொல்லுதே. அந்த யுத்தங்கள் அல்ல, மாம்சத்தோடும் அல்ல, இரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அது சேனை, இது நம்ம சபை. விசுவாசிகள் சேனைகளோட யுத்தம் பண்ணுவாங்களாம். சேனையோட சேனை தானே மோத முடியும். அப்போ இது மனிதர்களால் ஆகிற காரியமா? ஒரு ஆவியோட எப்படிங்க சண்டை போட முடியும்? ஒரு எதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாமல் எப்படி சண்டை போட முடியும்? ஒரு மனிதனோட யுத்தம் பண்ணுற மாதிரி பண்ண முடியுமா? நம்மால் முடியாதில்ல. அதை முடிய பண்ணத்தான் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த அபிஷேகம் யுத்த அபிஷேகம். மனிதனோட மனிதன் சொன்னால் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏதாவது பழகி, ஒரு சிலம்பம் சுற்றுறதுக்கு, கத்தி சுற்றுறதுக்கு பழகி சண்டை போடலாம். இது கண்ணுக்கே தெரியாதாமே. வானமண்டலத்தின் பொல்லாத ஆவியை போய் எங்கே தேடுவது? அந்தகார லோகாதிபதியின் ஆவி, இருளில் இருக்கிற ஆவியை எங்கே போய் கண்டுபிடிப்பது? அந்த ஆவிகளின் சேனைகளோட ஒரு சபை எப்படி போராடுவது? நம்ம எப்படி போராடுவது? நம்ம தனித்த ஆள் அல்லது ஒரு சின்ன குரூப் இருப்போம், நம்ம போய் எப்படி ஒரு பெரிய சேனையோட சண்டை போட முடியும்? இதெல்லாம் இன்றைக்கு நம்ம யோசித்து பார்த்தால் நடக்க முடியாத காரியம். நடக்காது, நம்மளால் முடியாது. ஆவிகளோட போய் யுத்தம் பண்ண முடியாது. தாவீதா இருந்தால் கூட முடியாது, ஒரு யோசுவாவாக இருந்தால் கூட முடியாது, பெரிய பெரிய யுத்த வீரர்கள் இருந்தால் சாலமோனாக இருந்தால் கூட முடியாது, சிம்சோனாக இருந்தால் கூட முடியாது. ஆனால் கர்த்தர் இவர்களுக்கெல்லாம் மறைக்கப்பட்ட ஒரு யுத்தத்தை நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிறார். மனிதரால் முடியாதில்ல, அதை முடிய பண்ண கர்த்தர் தாமே இந்த அபிஷேகத்தின் வல்லமையை நமக்குள் தருகிறார். ஆகவே இந்த யுத்தம் எப்போ வரப்போகுதுன்னா, தீங்கு நாளிலே நீங்கள் அவனை எதிர்க்கவும், சாத்தானை எதிர்க்கவும், எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாக நீங்கள் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அப்போ எங்கே அப்படின்னா, தீங்கு நாள். தீங்கு நாள் என்பது கடைசி நாளை குறிக்கிறது, கடைசி காலங்களை குறிக்கிறது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உலக தோற்றம் முதல் இதுவரை உண்டாயிராத தீமை, துன்பம், உபத்திரவம் அந்த நாட்களில் உண்டாயிருக்கும் என்று கடைசி நாட்களை குறித்து கர்த்தருடைய வேதம் அடையாளப்படுத்தி சொல்கிறது. அதனால தான் உலகத்தின் எல்லா நாட்களிலும் தீமை இருந்த போதிலும் தீமைகள் உச்சம் பெறுகிற காலம் என்பது கடைசி காலம். இந்த காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு யுத்தம். இவன் யுத்தம் பண்ணாதான் தன்னை காத்து கொள்ள முடியும். இந்த யுத்தம் பண்ணாதான் கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்ட ஜனங்களை காத்துக்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் சத்துரு இவர்களை மேற்கொள்ள ஆரம்பித்து விடும். ஆகவே இது யுத்தம் மஸ்ட். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் யுத்தம் செய்துதான் இந்த 7 வருஷ உபத்திரவ காலத்தை நீங்கள் தாண்ட முடியும் தேவனுடைய ஜனங்கள். அப்போ அதனால் என்ன செய்கிறாங்க,
சத்துரு சண்டைக்கு வருகிறான், நேரடியாக அந்த ஆவி அங்கே கிரியை செய்கிறது. அந்த ஆவியோட ஒரு யுத்தம் கடைசி கால தேவனுடைய பிள்ளைகள் அவங்க செய்வாங்க. இதுவரைக்கும் அந்த ஆவி எடுத்து பயன்படுத்தின மனிதர்களோட அவர்கள் யுத்தம் பண்ணினாங்க. இனி அவைகள் எல்லாவற்றுக்கும் பின்னணியில் இருக்கிற அந்த சூத்திரதாரி என்று சொல்கிறாங்களே, அதான் அவன் தான் முக்கியமான ஆள். அந்த ஆவிகளோட யுத்தம். இந்த யுத்தத்தை செய்வதற்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார்.